தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்களது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் நாளை நமதே அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தை ஸ்ரீ துர்கா கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ரவிச்சந்திரன் தயாரிச்சிருக்காரு. படத்தில் வேல்முருகன், ராஜலிங்கம், செந்தில்குமார், முருகேசன், மாரிக்கண்ணு, கோவை உமா மற்றும் கிராமத்து மக்களுடன் படத்தின் நாயகியாகவும் கதையின் நாயகியாகவும் மதுமிதா அப்படிங்கிற பொண்ணு நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு பிரவீன், எடிட்டர் ஆனந்த் லிங்ககுமார், இசை ஹரிகிருஷ்ணன், கலை இயக்கம் தாமோதரன், எழுத்து இயக்கம் வெண்பா கதிரேசன். இந்த படமும் சாதிய அரசியலை புட்டு புட்டு வைத்திருக்கும் ஒரு அழகான திரைப்படம். சாதியத்தின் வேறு மதத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது மதத்தில் அல்ல, மனிதர்களிடத்தில் தான் இருக்கிறது. அதை இந்த படத்தில் அப்படி அக்குவிராணி வேற சொல்லியிருக்காங்க. எந்த இடத்திலும் இந்து மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மதம் அப்படிங்கிற பேச்சே இதில் இல்லை. ஆனால் அரசியல் கட்சிகள், அதிகாரம், காவல்துறை, நிர்வாகம், மாநிலம், இவைகள்தான் இந்த சாதிய பூசலை வளர்த்து வருகின்றன அப்படிங்கிறத நெத்தி போட்டில் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் வெண்பா கதிரேசன். இதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய பாராட்ட கொடுக்கணும். சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் திருவாங்கலம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், ஊராட்சி கிராமம். அந்த ஊரை ரிசர்வ் தொகுதியாக மாற்றிட்டாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்வ் தொகுதியாக மாற்றுறாங்க. திடீர்னு கதை 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்குது. உடனே அந்த ஊரில் ஏற்கனவே 25 வருஷமாக மெஜாரிட்டியான மக்கள், அது ஆண்ட மக்கள் சொல்லுறோம்ல, நாங்கள் ஆண்ட பரம்பரை சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் தலைவராகவே இருந்துட்டு வந்துடுறாங்க. அது ராமையா அப்படிங்கிற ஒருத்தர் தான் 25 வருஷமாக தலைவராக இருக்கிறார். இப்போ ரிசர்வ் தொகுதியை மாற்றினோடனே அவருக்கு ரொம்ப கோபம். அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் போராடி பார்க்குறாரு, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் காலனி மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தரை நிற்க வைக்கிறாங்க, ஒரு பெரியவரை, சுதந்திர போராட்ட தியாகி. அவர் நான் நிற்கிறேன் அப்படின்னு கடைசியாக சொல்கிறாரு. அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது அவரை அடித்து கொலை பண்ணிடுறாங்க. அவர் கூட சேர்ந்து இன்னும் 4 பேரை கொலை பண்ணிடுறாங்க. அதோட பெரிய கலவரமும் ஆகி போய் கடைசி அந்த ரிசர்வ் தொகுதியை அறிவிப்பு கேன்சல் பண்ணிட்டு பொது தொகுதியாகவே மாற்றிடுறாங்க. மறுபடியும் பொது தொகுதி ஆனவுடனே அந்த ஆண்ட பரம்பரையில் ராமையாவே மறுபடியும் ஜெயிச்சு வந்துட்டார். இப்போ அது கொலை நடந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த கொலை செய்யப்பட்ட அந்த சுதந்திர போராட்ட வீரரின் பேத்தி அமுதா நர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவகங்கைக்கு 2 வீலரில் வேலை பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு ஊருக்கு கிராமத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ அந்த கிராமத்தில் தலைவராக ராமையா தான் இருக்கார். இப்போ மறுபடியும் ஊராட்சி எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் அவர் தான் ஊரை பொறுத்த மட்டும் ஏலம் விடுவாங்க. அந்த ஊரில் யார் அதிகமாக ஏல தொகை கட்டுறாங்களோ அவங்க தலைவராகிக்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஏல முறை. இந்தியாவின் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு கிராமத்து முறை இது. ஆதிக்க சாதிகள் தாங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக செய்கின்ற ஒரு சித்து வேலை. இதற்கு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மறைமுகமாக ஆதரவு கொடுக்கின்றன. இதுதான் உண்மையாக தமிழ்நாட்டில் நடக்குது, இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ திடீர்னு இந்த தொகுதியை மறுபடியும் ரிசர்வ் தொகுதியை மாற்றிடுறாங்க. இப்போ அது ரிசர்வ் தொகுதியை அது சொன்னதை வாபஸ் வாங்கணும் அப்படி சொல்லி போராடுறாங்க ராமையா டீம். ஆனால் அவங்க கட்சி தான் அதை அறிவிச்சிருக்காங்க, அவங்க தான் ஆளுங்கட்சி. அது முடியவே முடியாதுன்ட்டாங்க. இப்போ அதனால் என்ன செய்யலாம்னு பார்த்தா, ராமையாவுக்கும் அவருடைய பங்காளி ஒருத்தர் கடையில் ரொம்ப நாளாக சண்டை. பாண்டி அப்படிங்கிற ஒரு பங்காளிக்கும் ரொம்ப வருஷ பகை. எப்போவுமே ராமையா தானே ஜெயிக்கிற தலைவராக இருக்கிற, இந்த தடவை நாங்கள் தலைவராக இருக்கிறேன்னு பாண்டி போட்டிக்கு வர்றாரு. இந்த 2 போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ரிசர்வ் தொகுதியை மாற்றினோடனே கதையே வேற பக்கம் போகுது. இப்போ யாராவது ரிசர்வ் தொகுதியில் யாராவது காலனியிலேருந்து யாராவது ஒருத்தர் தலைவராக தான் தேர்ந்தெடுக்க முடியும், சட்டம் அதுதான் அப்படின்றனால பாண்டி என்ன சொல்கிறாரு, இந்த தடவை ராமையா நிற்காமல் ஒதுங்கட்டும், நான் அந்த ஏலத்தொகையை 7 லட்சத்தை நான் கட்டிடுறேன், என்னுடைய பண்ணையில் வேலை பார்க்குற பெருமாளை நான் கன்வின்ஸ் பண்ணி தலைவர் பதவி நிற்க வச்சு அவன் பின்னாடி நான் ஆட்சி நடத்திக்கிறேன் அப்படிங்கிறார்.
அந்த ஜாதிக்காரங்களும் ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. சொன்னதுனால அந்த பெருமாளை கூப்பிட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த பெருமாளோட வருங்கால மருமகள் தான் அந்த அமுதா. அந்த அமுதாவுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அது கடைசி நாளில் இன்னொரு பையனை அவங்க சொந்தக்கார இளைஞனை தயார் பண்ணுது. நீ போட்டிக்கு நெல்லு, தேர்தல் நடத்தியே ஆகணும். யாராவது ஒருத்தர் மட்டும் நின்னா அண்ணன் போஸ்ட் அப்படி சொல்லி தேர்தலே நடக்காது. ஆனால் தேர்தல் நடத்தியே ஆகணும், வாக்குப்பதிவு நடந்தே ஆகணும் இந்த கிராமத்தில் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அமுதா விரும்புது, வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அந்த தேர்ந்தெடுக்க இந்த பொண்ணு சொன்ன பையன் மறுநாள் காலையில் கிளம்பி வரும்போது அவன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே விட்டு கதை சேர்த்துட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, நீ போனீங்கன்னா உன்னை கொல்ல விடுவாங்க, நான் என் பிள்ளைங்க நடுத்துருக்கு வரணும் அப்படின்னா. கடைசியாக வேறு வழி இல்லாமல் அமுதாவை வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறாங்க. இப்போ அமுதா தாக்கல் பண்ணது இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி, எப்படி நம்மளை மீறி நடந்துச்சுன்னு. அப்புறம் அமுதாவை அடித்து பார்க்குறாங்க, மிரட்டி பார்க்குறாங்க. அமுதா முடியவே முடியாதுங்கிறாங்க, வாபஸ் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க எப்படியாவது அமுதாவை தீர்த்து கட்டிட்டாவது எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஆதிக்க சாதியினருடைய பேச்சு. அவங்களுடைய முழு நோக்கம் அதுதான். இந்த எலெக்ஷனில் இந்த ஊரில் வாக்குப்பதிவு நடந்துட்டால் நமக்கு மரியாதை கிடையாது, அதனால நடத்த விடக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் இந்த வாக்குப்பதிவு நடத்தியே ஆகணும், அதனால நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் நின்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அமுதான்ற பொண்ணு சாதிக்க. 2 பேரில் யார் ஜெயிச்சாங்க கடைசி அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை சுருக்கம். ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அழகான கதை. ஏன்னா படத்தில் 2 சீன் மட்டும்தான் நமக்கு பிடிக்கல. அது 2யும் ஒரு பாலியல் நுகர்வு பண்டமாக பெண்களை நினைக்கிறது. ஆனால் அதுலேயும் சில குறியீடுகள் வச்சிருக்காரு இயக்குனர். ஆனால் அதை கொஞ்சம் கட் பண்ணி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே புதுமுகம். பெருமாள் அப்படிங்கிற கேரக்டர் நடித்தவரை மட்டும்தான் நீங்கள் சில படங்களில் துணை நடிகராக ஒரு கூட்டமாக நிற்கிறவரை பார்த்துருக்க முடியும். மீது எல்லாருமே புதுமுகம். அந்த அமுதா அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த மதுமிதா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அப்படியே அட்டகாசமான அந்த கிராமத்து வில்லேஜ் முகம், நிச்சயமாக சினிமா முகம் கிடையாது, கிராமத்து முகம். அவ்வளோ அழகான க்ளோஸ்அப் சீன்லாம் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க, நடிக்க வைக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறம் இதில் ராமையாவை நடித்தவர் அவருடைய வில்லத்தனத்தை அவ்வளோ அழகாக காட்டியிருக்கார். மனுஷன் வெறித்தனமாக இருக்கிறார். சாதிய வெறியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அவரும் ஒரு உதாரணம். அதே மாதிரி அவருடைய பங்காளியாக நடித்த பாண்டி, அவரும் நிறைய படங்களில் நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க. அவரும் ஒரு சிறப்பான நடிப்பை வெட்டி காட்டியிருக்காரு. இவரோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க ஒரு அம்மா. அந்த படத்தில் அந்த அம்மா அவரை விட கொலைவெறியோட அமுதாவை தாக்குற மாதிரி ஒரு சீன். அந்த சீனில் கடைசியில் அவங்களுக்கு நெஞ்சு வலி சாக போய் இந்த பொண்ணு அவரையும் அந்த அம்மாவையும் காப்பாற்றின நன்றி கூட இல்லாமல் அவங்க மறுபடியும் அவங்க பேசுகிறாங்க. அதாவது அந்த சாதி வெறிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத இந்த 2 காட்சிகள் மூலமாக இயக்குனர் அழகாக விளக்க சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது அந்த படத்தில். அதுக்கப்புறம் அந்த படம் நடித்த கிராமத்து இளைஞர்கள் அத்தனை பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அந்த சண்டை காட்சிகளும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான டைரக்ஷன், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. அப்புறம் இதில் வேல்முருகன் நம்ம மூத்த இணை இயக்குனர் ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து அவர் எந்த அளவுக்கு சாதி வெறியைக்காக சொந்தக்காரனையே கொலை பண்ணுவாங்க, அதே சாதியில் இருக்கிறவனே கொலை பண்ணிட்டு எதிர் ஜாதி மேலே பழிய போடுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் தில்லாலங்கடி வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் அந்த வேல்முருகன்ற கேரக்டரை வச்சு பண்ணியிருக்காங்க. அவரோட படத்தில் ஒளிப்பதிவு, இசை, எடிட்டிங் எல்லாமே ஒரு மீடியம் பட்ஜெட் படம் இல்லை, சின்ன பட்ஜெட் படத்துக்கு எப்படி இருக்குமோ அதே அப்படியே தான் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு இந்த அளவுக்கான ஒளிப்பதிவு ரொம்ப அபாரம் தான். நிச்சயமாக அதுவே பெரிய பாராட்டணும். இந்த படத்தை எத்தனை நாளில் எடுத்தாங்கன்றது இல்லை, ஆனால் எவ்வளோ உயிர்ப்போடு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு படத்துலையும் ஒரு காட்சி, ஒரு குறியீடு அழகாக இருக்குது. அதுலேயும் ஒரு ராமையா ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை பாலியல் உறவு வச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு அந்த பாலியல் உறவை முடிச்சுட்டு கல்வி போகும்போது அந்த பொண்ணு குடிச்ச தண்ணி குடிச்சிருக்கோம், அந்த பாட்டில் நீட்டுவாங்க. அதை வாங்க கையை நீட்டினவர் அவள் எப்படி எச்சி தண்ணியா அதை வாங்கி கீழே ஊசிட்டு போவார். எவ்வளோ காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அந்த பெண்களை பாலியல் பண்டமாக நுகர்வதற்கு தயாராக இருக்கும் அந்த ஆண்ட ஜாதி. அதற்கு பிறகு அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஒரு கீழ் ஜாதிக்கார பொண்ணாக தெரியுது. அதை ஒரு அழகாக காட்டியிருக்கார் அந்த இயக்குனர்.
அதே மாதிரி அவர் அந்த ராமையா சாகர சீன்லேயும் ரொம்ப அந்த லேடி வந்து ரொம்ப குரூரமா எவ்வளவு கோவத்தை காட்டணுமோ அந்த கோவத்தை காட்டி அதை செஞ்சுருக்காங்க. அப்புறம் கடைசி கிளைமாக்ஸ் வந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு கிளைமாக்ஸ், நாங்களே எதிர்பார்க்கல. நிச்சயமாக இப்படி ஒரு கிளைமாக்ஸ், ஆனால் எப்போவும் அதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. நிச்சயமாக அந்த கிராமத்தில் ஒரு வாக்குப்பதிவு நடந்தது அப்படிங்கிறது கூட அது அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அந்த வெற்றியை தான் அந்த பொண்ணு திருப்பி திருப்பி சொல்லுது. இந்த நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அது அடுத்த விஷயம், அது நமக்கு அது எனக்கு தேவையும் இல்லை, ஆனால் இந்த கிராமத்தில் வாக்குப்பதிவு நடந்தாகணும் அப்படிங்குது. அதைத்தான் இந்த படத்தில் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு இயக்குனர். வேற ஒரு கண்ணோட்டத்தில் இது வரைக்கும் நிறைய சாதி ரீதியிலான படத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்துலாம் ரொம்ப வித்தியாசமாக இந்த படம் மிக அழகாக அந்த சாதிய மனப்பான்மை கொண்டவர்களை வேரோடு அறுப்பதற்கான ஒரு புதிய இளம் தலைமுறையை நம்ம உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இதை எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இது இப்போது இளைஞர்கள் சாதி அப்படிங்கிற ஒரு நச்சை அவங்க மனசுலேருந்து தூக்கி எறிகிறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதனால் நிச்சயம் இந்த படத்தோட இயக்குனரை நாம் மெதுவாக பாராட்டுகிறோம். மிகச்சிறந்த படம், அவசியம் பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்க. நன்றி, வணக்கம்.